ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மி சட்னி. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். இந்த குழிப்பணியாரம் ஈவினிங்க்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அம்மி சட்னி சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்து நாங்கள் போட போகிற வெரைட்டியான டிஷ்ஷஸ்லாம் பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சாஃப்டான குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். நான் இந்த சைஸில் ஒரு ஆழாக்கு எடுத்திருக்கேன். இதில் தான் நான் இப்போ அரிசிலாம் ஊற வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஆழாக்கு இல்லைன்னா நீங்கள் சின்ன டம்ளர் கூட எடுத்துக்கலாம். நான் ஒரு ஆழாக்கு இட்லி அரிசி போட்டிருக்கேன், ஒரு ஆழாக்கு பச்சரிசி, அரை ஆழாக்கு உருட்டு உளுந்து, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதை எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கிரைண்டரில் அரைக்கும் போது கொஞ்சம் கொரகொரப்பாக திக்காக அரைச்சிக்கலாம். இது ஒரு 10 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். புளிச்ச மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காகவும் அதே டைமில் கொஞ்சம் கொரகொரப்பாகவும் இருக்கணும். இப்போது இந்த மாவில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கி சேர்க்க போகிறோம். அப்போ தேவைப்பட்டதுன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். வதக்கி சேர்க்கறதுக்கு 1 கப் அளவுக்கு துருவின கேரட், சின்ன வெங்காயம் 1 கப், தாளிப்புக்கு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி, கொத்தமல்லி தழை. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு பாதி அளவு செவந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் சேர்த்துடலாம். பருப்பு ரெண்டும் நல்லா செவந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாயும் இஞ்சியையும் சேர்த்துடலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தை இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் வதங்கிடும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்துடலாம். கேரட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு. நம்ம மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் காய்கறிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். இப்போ இது நல்லா வதங்கி வெந்துடுச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கறிவேப்பிலை தழை, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ குழிப்பணியாரம் மாவில் சேர்க்குறதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கி ஆற போட்டுடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மாவில் சேர்த்துடலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம மாவில் சேர்த்துருக்கிறதுனால பணியாரம் நல்லா சாஃப்டாகவும் அதே டைமில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. பணியாரம் ஊற்றுறதுக்கு முன்னாடி பணியார சட்டி எப்படி வாங்குறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இது மாதிரி சின்ன சட்டியும் உங்களுக்கு கிடைக்கிது. அது வாங்கும்போது பின்னாடி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பணியாரம் செய்கிறோன்னா அதுக்கு இந்த சின்ன சட்டியே போதும். நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பணியாரம் செய்கிறதுனால பெரிய சட்டியாக பார்த்து வாங்கிக்கிட்டேன். இது மாதிரி பின்னாடி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இரும்பு சட்டியில் செய்கிற பணியாரம் டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால நான் இரும்பு சட்டி வாங்கியிருக்கேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வைக்கும்போது வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் பணியாரம் செய்யும்போது ஒட்டாமல் இருக்கும். இப்போது ஸ்டவ்வில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு ஒவ்வொரு குழியிலையும் பாதி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடணும். ஃபஸ்ட்டு ஈடு ஊற்றும் போது எப்பயுமே நமக்கு கொஞ்சம் ஒட்டும், அதனால் நிறைய எண்ணெய் சேர்த்தா தான் ஈஸியாக எடுக்க வரும். நல்லா சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சின்ன கரண்டியாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு குழியாக சிந்தாமல் ஊற்றிடுங்க. உங்களுக்கு பணியார சட்டி நான்ஸ்டிக்லேயும் கிடைக்கிது, நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்டிக்கும் தருவாங்க, அதையும் கேட்டு வாங்கிக்கோங்க, எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது எல்லா குழியிலையும் ஊற்றியாச்சு. இதை மூடிடலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். பணியாரத்தை திருப்பும்போது சுத்தீரி ஸ்லோவாக நம்ம எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பினா ஈஸியாக திரும்பிடும். பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஸ்லோவாக திருப்பிடலாம்.
பணியாரம் வந்து எப்பயுமே ஊற்றுனதுலேருந்து எடுக்கிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு இதை மூடிடலாம். கரெக்டான டைமில் நம்ம பணியாரத்தை திருப்பி போட்டோம் அப்படின்னா 2 சைடும் ஈவனாக வெந்து நல்லா கோல்டன் கலரில் இது மாதிரி நமக்கு பணியாரம் கிடைக்கும். இப்போ இது வெந்துடுச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். எங்களோட இந்த அம்மி சட்னி சேனலில் நிறைய வெரைட்டியான டிஷ்ஷஸோட வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு சாஃப்டான டேஸ்டான வெஜிடபிள் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெஜிடபிள் பணியாரத்தை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம், இல்லை மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம். இந்த வெஜிடபிள் பணியாரத்துக்கு கார சட்னியும் புதினா சட்னியும் சூப்பராக இருக்கும். இப்போது இந்த பணியாரம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பணியாரம் ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. இதை நான் இப்போ சாப்பிட போகிறேன். இந்த டேஸ்டான வெஜிடபிள் பணியாரத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு ஃபேமிலியோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். குழிப்பணியாரத்தை செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.